கடந்த நாட்களில் கண்மணி போ கருதுடன் நம்மை காத்தார். கடந்த நாட்களில் கண்மணி போ கருதுடன் நம்மை காத்தார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இங்கே பார்க்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் இருபதாம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் நூற்றாண்டுக்கு வெளிப்படுத்தும் 21ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கிறது. இதிலே நாம் ஒரு வார்த்தையை தொட்டோம். 11ஆம் வசனம் போதும். அதின் பிரகாசம், விதின் பிரகாசம், வானத்திலிருந்து இறங்கி வருகிற மணவாட்டி சபையாகிய புதிய எருசலேமின் பிரகாசம். அந்த பிரகாசத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று 118ஆம் சங்கீதத்திலே நாம் அதை படித்தோம். 118:27 நாம் உப்பு கொடுத்து பலிபீடத்தின் கொம்புகளிலே பலியை கட்டுவது போல ஒரு வாழ்க்கையை அமைக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது பிரகாசிக்க பண்ணுவார். அந்த பிரகாசத்தை பற்றி யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று பார்த்தோம். அந்த விளக்கின் பிரகாசத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் மத்திய 5:14-15-16 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க கூடாது. மூடி வைத்தால் அது வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்காது. மரக்காலின் கீழ் மூடி வைக்க கூடாது. விளக்கு தண்ணீர்கள் வைக்க வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நந்திரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் புறஜாதிகளாகிய மனுஷர்களுக்கு பிரகாசிக்க கடவுது என்று படித்தோம். மரக்கால் என்பது அது ரோமர் புஸ்தகத்தின்படி அது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பு நீ எப்படி இருக்கிறாய். ஆகவே குறைவுகளை நிறைவாக மற்றவர்களை நினைத்துக் கொண்டு குறைவுகள் நிறைவுகள் பார்க்காமல் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும் என்பதற்கு அது அர்த்தமாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே பாத்திரத்தினால் மூடி வைக்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரா பார்த்திருக்கீங்களா? லூக்காவா யோவானா? ஒருவன் விளக்கை கொளுத்தி 2வது வசனத்தை பாத்திரத்தை கண்டுபிடிச்சு வையுங்க. பாத்திரத்தை கண்டுபிடிச்சு வையுங்க. யாராவது யோவான் லூக்காவே இருக்கும். ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தின் கீழ் வைக்காமல் வரும். ஒருத்தர் கண்டுபிடிக்க
சரி, இப்பொழுது லூக்கா 11:33 வாங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி போனோர் மரக்காலின் கீழ் வைக்கக்கூடாது. மரக்கால் குறைவு நிறைவுகளை பார்க்கக்கூடிய ஒரு கருவி. அதுபோல நம் குறைவுகளை நிறைவுகளை பார்க்கிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் அந்த மரக்காலால் எப்படி விளக்கு மூடி வைக்கப்பட்ட உடனே அது வெளிச்சம் தராதோ, அதுபோல மற்றவர்கள் குறைவுகளையும் நிறைவுகளையும் பேசிக்கொண்டு நாம் அதை பார்த்து கொண்டிருந்தால் நாம் பிரகாசிக்க முடியாது என்று அதற்கு ரோமர் புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சொன்னேன். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உன்னிடமில்லை. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் என்று அங்கு உணர்த்தி காட்டினார் ரோமர்ல பவுல் மூலமாக போஸ்தலர். அந்த வசனம் தெளிவாக இருக்கிறது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதையினால ரோமர் 2ஆம் அதிகாரம் சொன்னதுபடி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி மற்றவர்களை குற்றவாளிகளை சேர்த்து நாம் குறைவை நிறைவை வித்தியாசப்படுத்தி கொண்டிருந்தால் நாமும் குறைவுள்ளவர்களாக இருப்போம். குறைவையும் நிறைவையும் சிந்திக்கிறதை மறந்து ஆண்டவருக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிற ஒரே நோக்கத்தை கொண்டால் குறைவும் நிறைவும் அந்த வெளிச்சத்தில் தானாகவே விளங்கிவிடும். அதுதான் அர்த்தம். மரக்கால் என்று சொல்லுகிறது சிந்தித்தோம். இந்த பாத்திரத்தின் கீழாவது வைக்காமல் அதை ஒருவன் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தின் கீழாவது வைக்காமல் அது ஒருத்தர் கண்டுபிடிக்க. அதுக்கு இடையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கடந்த பாட தொடர்ச்சியை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ கடந்த வாரம் தொட்டதை விட்டுட்டு போகாம விட்டதை தொட்டுட்டு போவோம். லூக்கா 11:33 படிங்க. லூக்கா 11:33. விளக்கை கொளுத்தி போதும். அது கீழே போட்டிருக்கு, மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறது வெளிச்சம் காணும்படி அது விளக்கு மேல் வைப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதற்கு சோதனம். இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருகிறது. என்ன வருகிறது? ஒருவன் விளக்கை கொளுத்தி எங்க வைக்காமல் மறைவிடத்தில் வைக்க மாட்டான். மறைவிடம் என்று சொல்லுகிறது. வீட்டில விளக்கு கொளுத்துறோம். சபையாகிய வீட்டிலே ஒரு விளக்கு கொளுத்துறோம். குடும்பமாகிய வீட்டில் விளக்கு கொளுத்துறோம். சொந்த குடும்பத்தில் நடந்தா சபை எப்படி நடத்துவான்? வீடு ஒரு குடும்பத்துக்கு அடையாளம், சபை ஒரு குடும்பத்துக்கு, பரலோகத்துக்கும் பூர்வகத்துக்கும் குடும்பம், நாமகாரணம் இயேசுக்கு குடும்பம், பரலோகம் நித்திய குடும்பம், சபையானது சத்திய குடும்பம். ஆகவே குடும்பமானது ஒன்றிய குடும்பம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது, மறைவிடத்தில் இருக்கிறோமா? மறைவிடத்தில் என்று சொன்னால் நம்மை நாமே மறைத்துக் கொள்வது. அதாவது எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் அதில் பாட வராமலே இருந்து பாட வருவது வெளிச்சம். சாட்சி சொல்ல வராமலே இருந்து சாட்சி சொல்ல வருவது வெளிச்சம். அதே போல சபையிலே சாட்சி சொன்ன பிறகு மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய மாட்சியை விளங்க பண்ணுகிறது. இறை ஆட்சியிலே ஏராளம் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க முயல்வது. இது மூன்றாவது தேவனுடைய மாட்சி விளங்கும் வெளிச்சம். இந்த மாட்சி விளங்கும் வெளிச்சத்திலே பூமியிலே சேவை செய்கிறவர்கள் பரலோகத்தின் ஆட்சியிலே நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேக நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போலவும் இருப்பார்கள் என்று படித்தோம். இப்பொழுது அதை படித்தோமா என்பதுதான் முக்கியம். இங்கே மறைவிடத்தில் உள்ள விளக்காக இருக்கிறோமா என்பது சிந்தனை. மறைவிடம் என்று சொன்னால் ஏதாவது ஒதுங்கி இருப்பது, ஏதோ ஒரு பின்னால் ஒரு செயலில் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போயிடுறது. ஆனா எந்த விதமான காரியத்திலும் பங்கு பெறுவதில்லை. அவர்கள் யார் அது சபையில் வருவாங்களா, பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான். அது மறைஞ்சு இருக்குது. அது மறைந்து இருக்குதான். விளக்கு தான் மறைஞ்சிருக்கு. சில கிருபைகள் வரங்கள் தாளத்துகள் இருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை. ஒரு வசனம் வாசிக்க தெரியும், வாசிக்கிறதில்லை. பாட தெரியும், பாடுகிறதில்லை. ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல தெரியும், சொல்லுகிறதில்லை. நான் எப்பொழுதும் ஆல்வேஸ் பிஸி இன் மை டியூட்டி அப்படின்னு சொல்லி அவங்க டியூட்டிலேயே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் உலக பிரகாரமே போய்கிட்டு இருப்பாங்க.
ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கிறோம்? சபையிலே நான் இன்றைக்கு மறைந்து இருக்கிறேன், கிறிஸ்தவன் என்று தன்னை காட்டிக்கொள்ளவே கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு வேதத்தை கூட தூக்கிட்டு வர பேப்பர் கூட வச்சுட்டு வருவாங்க. சபையில் வருகிற பொழுது வாயை திறந்து பாட மாட்டார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவாங்க, கரங்களை தட்டி மகிமைப்படுத்த மாட்டார்கள். சபையாக சேர்ந்து அந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொன்னா அதுல ஒரு பாட்டு பாடவோ ஊக்கப்படுத்தவோ உற்சாகமோ வரணும். யாராவது கர்த்தருக்குள் எத்திரடைந்து விட்டால் அவர்களை பரலோகம் அனுப்புவதற்கு இணைந்து வந்து நின்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் ஏதாயிரம் ஒவ்வொரு காரியத்திலேயும் தங்களை மறைத்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் 2வது மாதத்திலே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உபவாசிக்கும் பொழுதும் தான தர்மம் செய்யும் போதும் என்று 3 குறிப்புகள் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவைகளை எல்லாம் அந்தரங்கத்திலே செய்யும் போது அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்றால், நாம் மறைமுகமாக சபையிலே இருந்தாலும் வெளியரங்கமாக நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையும் நம்முடைய ஊழியத்திலே விளங்கும் மாட்சியும் நாம் பிறருக்கு நற்கிரிகளை செய்கிற காட்சியும் இறையாட்சியிலே பலனாக வழங்கப்படும். ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வரங்களிலே மறைந்திருக்க கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு குணமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியின் கனியோ அன்பு என்ற கனியும் ஒரு கனி வேண்டும். ஆவியின் கனியாகிய அன்பு உங்களுக்கு இருக்குமானால் அந்த வரம் பயன்படும். குணமாக்கும் வரம் ஒருவர் இருக்கிறது. ஒரு சமூக ஒரு தாய் துர்காத்திற்கு வாசல் வந்தாய்யா, வீட்டுக்கு ஜெபமான வாங்கய்யா அப்படின்னு 30 ரூபாயை காணிக்க கொடுத்துட்டு போறதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து. நான் அங்கிருந்து வரும்போது சொல்லிட்டு வர்றேன், இன்னைக்கு வேப்பட்டில இருந்து போறோம், எனக்கு வேற யாராவது காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லி வீட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, விருத்திக்கு வரல, ஒரு ஜெபம் பண்ணணும். அது ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்து அப்புறம் வரும்போது கொடுத்து 30 ரூபாய் சின்ன காணிக்கை தான். நான் உடனே காரில் நம்ம உட்கார வச்சு அந்த வீட்டுக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணி நான் அவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதமா இருப்பீங்கம்மான்னு வந்தேன். அப்போ அந்த திரைகை மேலே உள்ள இயேசுவை கண்ணோக்கி பார்த்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய பரலோகம் வரைக்கும் அவர் மாட்சியாக இருக்கிறார். திரட்சியாய் ஆத்துமாக்கள் பெறுகிறார்கள். நாமும் இன்றைக்கு வறட்சியாக இருக்கக்கூடாது. எனக்கு ஆத்மதாகம் தீர்த்தவருக்காக நான் மறைவிடத்தின் மீது உள்ள வழக்காக இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒரு சகோதரன் இம்மானுவேல், அவருடைய பழைய பெயர் சுப்பிரமணியன். இது ஒரு ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன். இந்த வாரம் ஒரு செயல் வந்தது. அதே மாதிரி சுப்பிரமணியம் பண்ணி இன்னொரு சகோதரர் இருந்தார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது அவர் மனைவி மறைஞ்சிருக்கும், வீட்டிலேயே தான் இருக்கும். புருஷன் வருவார், பிள்ளைகள்லாம் வரும். அப்போ வரும்போது, ஏன் நீங்க சர்ச்சைக்கு வர்றீங்க கணவன் பிள்ளைகள்லாம், நீங்க வரும்போது மனைவி வர வேண்டியதானே? என்னன்னு தெரியல சார், பாஸ்டர் சிபிஎம் சபைகள்னு சும்மா அழகா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லும், இப்போ வரமாட்டாக்குதுன்னா. சரி வாங்க வீட்டுக்கு பார்த்துருவோமே, நீங்க அவங்க வீட்டை சந்திக்கணுமே போனோம். போன பொழுது அந்த சகோதரி அப்படியே தலையை கம்மன் இருந்தது. இந்த அம்மாவை நாடியை பிடிச்சி தூக்கி விடலை. ஆனா சார் பாருங்க அப்படின்னு, உங்களுக்கு ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்க? இயேசுவின் நாமத்தில் வாயை திறந்து பேசுவீங்க அப்படின்னு. அப்பதான் டபக்குன்னு வாயை திறந்து பேசிச்சு. எனக்கு கூட ஒரு ஆள் இப்போவுமே இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியுது, யாருக்குமே தெரியல. வெள்ளையா இருக்கிறாங்க, மறைவிடத்தின் விளக்கு. அதுதான் சொல்ல வர்ற. அப்ப நடந்த சம்பவம், மறைவிடத்தின் விளக்கு, வெள்ளையா கூட இருக்கிறாங்க. எனக்கே உடம்பு சில்லுன்னு இருந்தது. என்னடா இது, நம்மளும் வெள்ளையா நிற்கிறது வச்சுட, இன்னொன்று வெள்ளையா நிற்கிறது. அது எப்பவும் கட்டில் உட்காருது, நான் வெளியே கூடவே வருது, கிட்டத்தட்ட கூடவே வருது. ரொம்ப என்னை பார்த்துக்கிடுது. ஆனா கண்டிஷன் போட்டிருக்கு, சொல்லக்கூடாதுன்னு. அந்த சொல்லக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அது சொல்லுதான், நீ வெள்ளை புடவை தான் கொடுத்தணும். பியூர் பெண்டிகாஸ்ட் ஆகிக்கலாம், வெள்ளை புடவை தான் கொடுத்தணும். ஆனால் நீ கோயிலுக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது, நீ மீன் கறி இந்த மாംச உணவுகள் சாப்பிடக்கூடாது. 3வது,
இதை மீறி நீ போனா உன் மேல தீ பிடிக்கும்படி செய்து கொண்டு வருவேன். இந்த 3 காரியத்தை அந்த உருவம் சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்கு. இப்போ இயேசுவின் நாமத்துல இந்த பிசாசு வெளியே போகணும்னு சொல்லி நடுவரும் கொண்டு வந்து ஜேக்கப் சுப்பிரமணியமும் ஜான் பாஸ்கர் 2 பேர் தான் இருக்கோம். தலையில கைய வச்ச உடனேயே சும்மா அப்படியே இந்த கடல்ல இருந்து வெளியே துள்ளி விழுந்து மீன் மாதிரி உடனே தமிழக விழுந்து எழுந்து உருண்டு அந்த செவிலில் அடிச்சு கை காலெல்லாம் அடிச்சு அப்படியே 10 வருஷமா இருக்க நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன்னா நானும் போக மாட்டேன் அவங்க இருந்த உடனே கொஞ்ச நேரம் பட்டுன்னு போயிடுச்சு. விடமாட்டான் போல இருக்குத அப்படி ஒரு ஊழியக்காரன் போயிடுச்சு. போன உடனே தன்னிலைக்கு வந்தது. இந்த ஒரு வல்லமையோடு செய்கிற ஜேக்கப் சுப்பிரமணியம் கண்டார். கொஞ்ச நாள்ல ஒரு சம்பவம் நடந்தது. இவர் அப்படியே இந்த சம்பவம் மறைந்திருந்த ஒரு விளக்காகி இருந்தவளை ஆலயத்துக்கு கொண்டு வந்தது. கணவனும் மனைவி ஆலயத்துக்கு வந்தார்கள். சுமதி, ஜானை, 2 பிள்ளைகள் உண்டு. எல்லாரும் சேர்ந்து ஆலயத்துக்கு வந்தாங்க. பிறகு அந்த வீட்டை விற்கும்படியாக ஏற்பட்ட பொழுது புதூர்ல போய் குடியேறினாங்க. புதூர்ல குடியேறி இன்றைக்கு குடும்பம் கோத்திரமாகி போன வாரத்தில் அந்த குடும்பத்துக்கு நான் 4ஆம் தலைமுறை வாசம் அங்கே நான் போறேன். அங்கே போன பிறகு ஜேக்கப் சுப்பிரமணியம் கத்தருக்குள்ளத்தை எடுத்து படுத்திருக்கிறார். எல்லாம் சுத்திலும் தேவனை அறியாத ஜனங்கள், எல்லாம் செட்டியாரும் ரெட்டியாருமா இருக்கிற இடங்கள். அந்த இடத்துல போய் விளையாட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை. பேசுறாங்க, ஆனா அவங்க காரியத்தை சரித்திரத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா அந்த இடத்துல எனக்கு போகும்படியாக அழைப்பது போனேன். போன போது பெரிய தேர் மாதிரி அந்த ரதவாகனம் இருக்குது, பந்தல் போட்டிருக்குது. நம்முடைய குன்றம்பாக்கம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுல வந்து புதிய பாஸ்டருமா இருக்காங்க. ஏதோ பாட்டு தூக்கம் வந்து அங்கே போன உடனேயே ஐயா வந்திருக்கிறாங்க, பேசுவாங்கன்னு மைக்க கொடுத்தாங்க. இப்போ எடுத்த உடனே சொன்னேன், ஜேக்கப் சுப்பிரமணியம் மனைவிக்கு தேவனுடைய வல்லமை விளங்கியது. அதனாலே இந்த புல்லனம்பாக்கத்தில் இருக்கிற இம்மானுவேல் சுப்பிரமணியம், அவர் பேர் சுப்பிரமணியம் தான். அந்த இம்மானுவேல் சுப்பிரமணியம் ஒரு குடிகாரனாக இருந்தார். மறைவிடத்தின் விளக்கை போல இருந்தார். அவர் மனைவி சட்டி பானையெல்லாம் வெளியே கொடுத்து சோறு நோக்கி தின்னு என்னைக்கு குடிய விடுதோ அன்னைக்கு உள்ளவா அப்படின்னு சொல்லி வெடித்துக்கு போட்டுச்சு. அப்படி சொல்லுது, அப்படி சொல்றேன். அப்படி சொல்லப்பட்ட மனைவியின் முகத்தை நான் பார்க்கல. ஆனா இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தன்னுடைய அம்மா குறி சொல்லுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல ஆயா சாராயம் காய்ச்சல், குடிக்காமல் இருக்க முடியல. வீட்டுக்கு வெளியே நம்ம கிடக்கிறோம், குடிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது நம்ம செத்துட்டாலே நல்லதுன்னு சொல்லி பூண்டி டேம்ல போய் ஒரு ஆலமரத்தை விழுத கழுத்துல மாட்டி தொங்கணும் அப்படின்னு சொல்லி சாகுறதுக்கு போயிட்டார். அவர் சொன்னது இங்கேயும் சொல்லியிருக்கார், செவர்பட்டையும் சொல்லியிருக்கிறார். அப்படி போய் இருக்கும் பொழுது கடவுள் என்று எங்கேயாவது ஒருத்தர் இருந்தார். கடவுள் இருந்தா இப்ப நீ பேசணும். கடவுள் இருக்கிறாரா? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். அது மாதிரி கேட்கிறார். வானத்துல 2 இடி 2 பக்கம் விழுந்தான். வேதத்தில் சொல்லுகிறது, நான் இடி முழக்கத்தின் நடுவிலிருந்து பேசினேன் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். For one man, for glorious reason, மகிமையான காரணத்திற்காக அப்படி பேசினார். உடனே அந்த இடத்துல அவர் பொத்தென்று கீழே விழுந்தார். செத்தவனை போல விழுந்தான். யோவான் இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட நேரத்திலே குடித்தவன் தண்ணீர் குடிக்காம செத்து போகும். அதனால மழை சோன்னு பெய்து தெளிவடைந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு ஜேக்கப் சுப்பிரமணிய வீட்டுக்கு வந்தார். ஏனென்றால் ஜேக்கப் சுப்பிரமணிய மனைவி இம்மானுவேல் சுப்பிரமணியத்துக்கு கூட பிறந்த சகோதரி. அங்க வந்த உடனே ஜேக்கப் சுப்பிரமணியம் தனக்கு தன் மனைவிக்கு வல்லமை விளங்கினதுனாலே அவர் கூட்டி கொண்டு வந்தார். அப்பொழுது FTH ரோட்ல டாக்டர் பாண்டியன் வீட்டு பக்கத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கூட்டம். அங்க வந்த உடனே என்ன அற்புதமோ இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. தலையில வச்சு கை வச்சு ஜெபிச்சதுதான். நானும் அப்போ சைமன் சிலையை வந்து ஸ்பெஷல் ஸ்பீக்கரா ஜெபம் பண்ண வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து வந்திருக்காரு. அந்த அற்புதத்தை கண்டு சவுல் ஒப்பு கொடுத்த மாதிரி ஒரு கெரிய கண்ட ஒரு அற்புதத்தை கண்ட தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒப்பு கொடுத்து குடி அடியோடு விட்டுட்டு
பல வருஷங்களாக ஆகி அந்த வீட்டுக்கு எதிரே இருந்த சாராயம் காய்ச்சக்கூடிய அவருடைய வீட்டுக்கு அருகில் உள்ள மனோவா நாகராஜ் என்ற பையனை ரட்சிப்புகள் நடத்தி கொண்டு வந்தார். அவனுக்கு மனோவா என்ற பெயருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். நம்பர் 1 சென்ட் ஜேக்கப் சுப்பிரமணியம், நம்பர் 2 இம்மானுவேல் சுப்பிரமணியம், நம்பர் 3 நாகராஜ் என்று மனோவா பெயர் வச்சு ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போ அந்த திருநெல்வேலி அந்த அந்த திருவள்ளூர்ல ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஆரம்பிச்சோம். கொட்டா போட்டிருந்தோம். இங்கே தான் எங்கள் பாஸ்டரையை ஆரம்பிக்க நினைச்சிருந்தாங்க. வரித்து போனாங்க. இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுக்கன்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. நானும் தொடர்ந்து அங்கே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. திருநெல்வேலியில் ஊழியத்தை முடிச்சு செவ்வாப்பட்ட ஊழியத்தை முடிச்சு குள்ளரம் பக்கமும் முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் குள்ளரம் பார்க்க தான் அவன் கையில் கொடுத்தேன். அவங்க கொடுத்த உடனே அந்த ஊழியத்தை எங்கே கால் வச்சு ஜெபிச்சோமோ இம்மானு வீட்டில் ஆரம்பிச்சுட்டு ஜெபிச்சோம். இம்மானு வீட்டில் ஆரம்பிச்சுட்டு ஜெபிச்சோம். அந்த கால்வேச்ச இடம் பெரிய ஆலயமாக மாறி அதுக்கு 3 தலைமுறைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் அப்படி அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ நிற்கும் போது அங்கே நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்? எடுத்த வசனம் இதுதான். யோவான் சுவிசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. According to the Bible, everything work together with testimony. வேதத்தின்படி சாட்சி ஒன்றிணைந்து காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நிஜ பிரசங்கத்துல சொல்லிட்டே இருந்தாலும் வசனத்தை கொண்டு சொல்றது நல்லது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நாம் 42ஆம் வசனம் வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:40 முதல் 42. யோவான் என்ற பழைய ஏற்பாட்டு யோவான் ஸ்நானகர் அந்த சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 சீசர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. சீமோன் பேதுரு அண்ணன், சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா தம்பி. அந்த சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் முதலாவது தன் சகோதரனாகிய அந்த பேதுருவை சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? 42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? சீமோன் என்றால் அசைகிற நாணல் புல் என்று அர்த்தம். ஸ்டெடி இல்லாத கேசு. அங்க காத்தடிச்சா அங்க, இங்க காத்தடிச்சா இங்க அலையும். அதனால ஆண்டவருக்கு நான் செத்தாலும் யாரையும் மருந்தடிக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு பொம்பிள்ள வார்த்தையை கேட்டு மருந்தடிச்சுட்டான். அசைகிற நாணல். அதை முதலே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். ஸ்டெடி இல்லாத கேசு, காத்துல அசைகிற நாணல்னுட்ட சீமோன். அந்த சீமோனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு தீர்க்க தரிசனமாக அவர் சொன்னார், நீ சீமோன் என்று சொல்லுகிறாய். ஆகவே அந்த இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்த உடனே இயேசுகிட்ட வந்தவன் பார்த்து, யோனாவின் மகனாகி சீமோன், உங்க அப்பனையும் தெரியும், உன்னையும் தெரியும். நீ இப்பொழுது கேபா எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்றால் கற்பாறை என்று அர்த்தம். பெட் ராக், பீட்டர் ராக். அதான் சென்ட் பீட்டர் சர்ச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க, சென்ட் பால் சர்ச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அக்கார்டிங் டு தி ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ். ஆனால் ஆவிக்குரிய குணாதிசயங்களுக்கு என்னுடைய ஆரம்பிச்சாலும் இயேசு ஒருவரே சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் எல்லாரும் கல்லின் மேல் கல்லாக வைக்கப்பட்டு மாளிகையாக எழும்புகிறோம். ஆகையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன சொல்லுவது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவன் ஒரு அசைகிற நாணலை போல ஸ்டெடி இல்லாமல் இருந்தாலும் அவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரிவராக மாறுவதற்கு இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவனை மாற்றுகிறார். அவன் மறைந்திருந்த விளக்காக இருந்தான். நான் சொன்ன சம்பவத்தை போல இந்த இம்மானுவேல் மறைந்திருக்கிற விளக்காக இருந்தார். வாய்ந்திருந்த கூட பேச முடியாது, அமைதியா இருப்பார். சில வருஷங்களுக்கு பதவிகளை செய்து கொண்டு வேலைகளை செய்து கொண்டு இருந்தார். அதற்கு பிறகு அங்கே ஐயா நீங்க வந்து எங்க வீட்டுல ஜெபக்கூட்டம் நடந்ததுன்னு சொன்ன. ஜெபக்கூட்டம் நடந்தது சபையாக கூற போடப்பட்டது. ஐயா எங்க பாசனுக்கு ஆரம்பிச்சு நினைச்சாரு, மறித்து போனார். இந்த ஊழியத்தை கொடுக்க நமக்கு கேட்கறதும்
அவங்க கேட்கறதுக்கு எனக்கு போக்கு வழிகள் இல்லாமல் இருந்ததுனால சரி கொடுத்துட்டேன். நீ பெரிய ஆலயமாய் கட்டி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறேன், ஒரு சிறு கடுகு விதையானது வளர்ந்து செடியாகி அது கிளையாகி பல பறவைகள் வந்து தங்க கூடாகும் என்று சொன்னது போல விசுவாசத்திலே விதைக்கப்படுகிற வசனங்களும் விசுவாசத்திலே சந்திக்கப்படுகிற ஒரு மனிதனோ மனுஷியோ தலைமுறையாக சந்ததியாக மாறி இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் இம்மானுவேல் சுப்பிரமணியத்தின் மூலமாக 50 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சபையிலே சென்று ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல ஆரம்பித்த இடத்துல செட்டியார் அவர் விக்கிரகம் இருக்கிற இடத்துல வாங்கிட்டாரு. நாங்க கோயிலுக்குள்ள வந்துதான் ஆராதிப்போம்னு சொன்னாங்க. யாரு வேணாலும் வந்துருவாரு. என் குடிய மாத்தி என்னை மனுஷனாக்குனாரு. என் குடும்பத்தை வாழ வச்சாரு. உன் கதையை சொல்லு உறுதியா நின்னாரு. ஒருத்தரும் பேசல. விலைக்கு வாங்கின இடம் ஆலயமானது. அது தேவையற்ற தேவனற்ற கல் வெளியேற்றப்பட்டது. அவரை ஒரு கற்பாறையாய் மாற்றினார். ஒரு தன் ரட்சிப்பை, தன் குடும்பத்தின் ரட்சிப்பை, அந்த சாராயம் காய்ச்சல் 1000 மகளை ரட்சித்து அந்த சாராயம் காய்ச்சல் இடத்துல இருந்துகிட்டே ஊழியம் செய்து சூழ்நிலைகள் அவரை மாற்றவில்லை. ஆண்டவர் நல்ல ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். மறைந்திருந்த குள்ளரம்பாக்கத்தின் விளக்கு இன்றைக்கு குள்ளரம்பாக்கத்திலே மகிமையான ஒரு சபையை உருவாக்கி அந்த ஊர் ஜாதிக்கட்டு ஜனக்கட்டு நிறைந்த இடத்திலே செட்டியார்கள் மத்தியிலே ஆண்டவரை பற்றி பேசி தேவனை மகிமைப்படுத்தி வந்தது எத்தனை பெரிய ஆனந்தம் தெரியுமா? ஆகையினாலே நான் செய்கிற ஊழியங்களை நினைக்கும் பொழுது நான் ஒரு அப்ராணி மற்றதெல்லாம் பிரியாணி நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இங்கே வசனத்தை படிக்கும் பொழுது இந்த அந்திரேயா என்பவரை பற்றி புதிய ஏற்பாட்டிலே எங்கேயுமே ஒரு சிறப்பான சரித்திரம் இல்லை. அதாவது எப்படி சிறப்பான என்றால் ஒரு புகழ் சொல்வதற்கான சரித்திரம் இல்லை. அந்திரேயா போனார், பிரசங்கம் பண்ணார், அது நடந்தது இது நடந்தது கிடையாது. அந்திரேயா 5 ரூபாய் 2 மீன்கள் அங்க பகிரப்படும் பொழுது அதை வாங்கி கொடுக்கிறதுல ஒருத்தராக இருந்தார். அவர் மறைந்திருந்து கொண்டு அவர் நற்கிரிகளை செய்தார். ஆனால் வெளியரங்கமாக அந்த பேதுரு பிரசங்கித்து 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆண்டவனாலே ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். அந்த பேதுரு கடலின் மேல் நடந்தார். அந்த பேதுரு ஆண்டவரையே பார்த்து நீரே நான் வர கட்டளையிடும் என்று சொன்ன கடலின் மேல் நடக்கும் போது அந்த அவருடைய அவிசுவாசத்தின் மூழ்கி போகிற நிலையை அவனை தூக்கி எடுத்தார். அந்த சீமோன் பேதுரு என்று சொல்லுகிறவர் கற்பாதையாக மாறின பொழுது மரித்து போன தொற்காலே தவித்தாலே எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினார். அந்த பேதுரு நிருபங்களை எழுதினார். பேதுரு அப்போஸ்தலர்களிலே பெரியவர் மூத்தவர் என்று பெயர் வாங்கினார். பேதுருடைய மாமியின் கையை இயேசு தொட்டு சுகமாக்கினார். தொட்டுதான் சுகமாக்கினார். ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னது போல பேதுருவின் மாமியை தொட்டு சுகமாக்கினார். அந்த ஆண்டவருடைய சீசன் தன்னுடைய நிழல் பட்டு சுகமாகத்தக்கதாக வல்லமையான தெய்வீக மனுஷனாக விளங்கினார். அவர் இறைவனுடைய குமாரன், இவன் இறைகுமாரனுடைய சீசன். ஆனாலும் கூட எவ்வளவு ஒரு அற்புதமான ஊழியர். பரலோகம் போகும் பொழுது பேதுருவை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது கடந்த முறையும் சொன்னேன். சைலன்ஸ் சொல்லுவார். இயேசுவின் முகத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். அதோ பார் அந்திரேயா. அந்த அந்திரேயா என்பவன் வேதத்திலே மறைந்திருந்து ஒளி கொடுத்தான். அவன் ஒளியிலே பேதுரு ஒளி பிரகாசமாகி ஒளி கொடுத்து அவர் எத்தனை பேருக்கு பரலோக வழியை காட்டியிருக்கிறான் என்று சொல்லி அப்பொழுது அந்திரேயா இல்லாவிட்டால் இந்த பேதுருவே என்கிட்ட வந்திருக்க மாட்டான் என்று சொல்லி இருப்பார். அப்பொழுது எல்லோரும் கரகோஷம் செலுத்தி அந்த அந்திரேயாவை மிகவும் புகழ்ச்சியாக சொல்லியிருப்பார்கள். ஆகவே தான் நாம் அவருடனே பாடுபட்டால் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு நாம் பாத்திரராக மாறுவோம். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு பாத்திரராக மாறுவோம். ஆகவே தான் ஆண்டவர் அந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னும் சொன்னார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அவர் சீசர்களுக்கு 4ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு சொல். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
19வது வசனத்தை வாசிப்போம். மீன் பிடிச்சுக்கிட்டு வலைய அலசிக்கிட்டு இருந்தாங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஜெகோவா ஓசினு, the Lord is our maker. He wants to make us different. நம்மை முதல் நிலையிலிருந்து மீனையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வேர்ல்டு பிசினஸ் தனித்தோ வலையாகவோ பிடித்து கொண்டு வேர்ல்டு மேனாக இருந்தவனை மேன் ஆஃப் காடாக மாற்றுகிறதற்கு there is one power, main power. I will make. ஜெகோவா ஓசினு, the Lord is our maker. நான் உங்களை மனுஷரை பிடிக்கணும் ஆக்குவேன். நான் எப்படி ஐயா அந்த மாதிரி பேதுருவா மாற முடியும்? நான் எப்படி ஐயா இந்த மாதிரினா அந்திரையாவா கூட மாற முடியும்? அந்திரையா மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாலும் அந்திரையாவாவே இருக்கிறேன். சரி, பேதுரு எங்க? பேதுரு இல்லையா? பேதுருவும் இருக்கிறார். அது போல இருக்கணும். அப்ப என்னன்னா, நாம் எளிய சுவிசேஷத்தை சொல்லி வலிய மனிதர்களை மாற்ற முடியும். எளிய ஒரு இம்மானுவேல் வலிய ஒரு சந்ததிக்கு தகப்பனானார். நான் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது பிள்ளைங்க எல்லாம் பேதைகளா இருந்தது. படிப்பே கிடையாது. எங்க குடும்பத்தை கவனிக்க கூடி வேலை செய்யும். அந்த பசங்களை முதல தட்டி வாங்கடா, அவரை முதல தட்டி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட்டு போய் என் சொந்த காசுகளை பர்சுல இருந்து எடுத்து கொடுத்து அதை படிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறான். 1000 குடும்பத்துக்கு அல்லையே சொல்றத விட ஒரு குடும்பத்துக்காவது அல்லல் நீக்குவோமேன்னு சொல்லி போனேன். அப்படிலாம் நான் செய்தது உண்டு. நான் புகழ்ச்சிக்காக சொல்லல, யாரையும் நான் தப்பா சொல்லலை. நீங்க எல்லாம் செய்திருப்பீங்க. அப்படிலாம் ஒரு உற்சாகமா செய்தேன். இன்னைக்கு அந்த குடும்பம் 4 தலைமுறையா மாறும்போது எத்தனை வாலிப பெண் பிள்ளைகள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை மகனும் மருமகனும் மருமக்களும் அதை பார்க்கும்போது ஒரு சிலுவையில் ஒரு குடும்பமே பிரிந்தது போல இயேசு ஒரு பக்கம், அன்னிமரியா ஒரு பக்கம், உலகம் பிறந்த சகோதரர் மறுபக்கம் போனாலும் பெரிய குடும்பத்துக்கு நாமகாரணரானார். அவரை பின்பற்றும் பொழுது நாம் பெரிய குடும்பத்துக்கு நாமகாரணராக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வருவார்கள், போவார்கள், இங்கே இருப்பார்கள், அங்கே இருப்பார்கள். whoever it may be, whatever it may be, wherever it may be, that is not important. Through your Christian life, be testimony and bring some souls for him. நீ சாட்சியா இருந்து மற்ற மக்களை கொண்டு வா. அது பரலோகத்தில் பெரிய குடும்பமாக மாற்றும். அதுதான் உண்மை. அதற்காக எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஐ வில் மேக் யூ சொல்றார் கர்த்தருடைய மகனே. எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஐ வில் மேக் யூ என்று சொல்கிறார் கர்த்தருடைய மகனே. பேச தெரியாத ஒரு தெல்லு பூச்சி மாதிரி இருந்த இம்மானு மேல இன்னொருவருக்கு ஒருவருக்கு கொண்டு ஒரு ஜேக்கப் சுப்பிரமணியம் சாதாரண பேசப்படுற அதிகமா பேசாதவர்கள் நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நினைக்க வேண்டியதுக்கு ஆகி போச்சு. மகுடி மாதிரி வந்தவர் எவ்வளவு மகிமையான ஒளி செய்தார். கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்த மனுஷன் எவ்வளவு ஒரு கதிரையை சபையை உருவாக்கிட்டாரு. இந்த நாகராஜங்கிற ஒரு பேதையான மனுஷன் ஒரு ஊழியத்துக்கு பாஸ்டரா மாறி போனாரு. இன்றைக்கு ஒரு கடுகு விதை கிளையாகி மரமாகி அநேக பறவைகள் வந்து தங்கத்தக்க கூடு. இன்றைக்கு அந்த மாஸ்டர்மா 2 பேரும் நீங்க வந்து பேசுறது பிரயோஜனமா அது ஒண்ணுமே நீங்க வந்திருந்தேன்னு பேசிக்கலாம். அது போதுமா? பிரசங்கம் இல்லை முக்கியம். 1000 பிரசங்கத்தை விட சாட்சி தான் முக்கியங்களா? நம்முடைய வாயிலிருந்து சொல்லும் பொழுது அங்கே அவரை கடைசியிலே கொண்டு புதைப்பதற்கு ரதம் காத்து கொண்டிருந்தாலும் பல மதம் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக அவருடைய சாட்சியின் ஜீவியத்தின் விதம் அங்கே சொல்லப்பட்டது. அந்த ஒவ்வொரு பதமும் அவர் இருதயத்தை பதம் பார்த்தது. ஆகையினாலே தேவனுடைய மகனே மகளே, நீங்கள் ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். சைலண்ட் ஆண்ட்ரூ பிரிங்ஸ் த சவுண்ட் மேன் பீட்டர். ஆகவே நீங்கள் அமைதியா இருக்கிறது போல இருப்பீர்கள். மிகவும் ஆர்ப்பாட்டமான பேதர்வை கொண்டு வந்து விடுவீர்கள். So I will make you a soul winner. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் ஆக முடியாது, அவர் ஆக்குவார்னு வாலிபன் கண்ணிகை பெரியோர் நடுவயதோர் சிந்திக்கும். அதுபோல கண்ணிகை சகோதரிகள் நடுவை தர வயதுள்ளவர்கள் வயதுவர்கள். I can't make myself as a soul winner. My Jesus make me a soul winner. The Lord is our maker. Jehovah Osinu will do this according to this promise. Jesus yesterday, today, forever. He is my maker.
அக்கார்டிங் டு ஹிஸ் மேக்கர் ஐ ஆம் எ வாக்கர், ஐ ஆம் ஹிஸ் ஒர்க்கர் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். கேட்டதை 1000 கேட்டு 5 கூட செய்யாததை விட நாம் 5 கேட்டு 1000 செய்யாட்டி பரவாயில்லை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே மனதின் மேல் கட்டப்பட்ட நிலையற்ற ஒரு நிலையிலே நம்முடைய அஸ்திவாரம் இல்லாதபடி, நானும் பிள்ளை போல் அசைந்து கொண்டிருக்கிற மாயையிலே வாழ்க்கை போய்விடாதபடி, என்ன கஷ்டம் கவலைகள் நீங்கள் வந்தாலும் பூலோகத்தில் கடமைகளை செய்து 3 வேளை சாப்பிட்டு உறங்கி எழுந்து நாம் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிரந்தரமற்றது. பரலோக நிரந்தர மகிழ்ச்சிக்கும் நித்திய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அவருடைய சத்திய வசனத்துக்கு புத்தியுடன் நம்ம ஒப்பு கொடுத்து தத்தம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய செய்தி. இது புதிது அல்ல, இது பழையது. ஆனாலும் எனக்கு தெரியுமே எனக்கு புரியுமே தெரியுமே புரியுமே எல்லாம் அறியுமே இந்த உலகம் என்று சொன்னாலும், நீ அதன் மத்தியிலே எனக்கு உரிமை கொண்டு நான் செய்கிறேன், உதிரத்தை சிந்தி தந்தவருக்கு உரிமை கொண்டு செய்யணும்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நடை என்று ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அப்படியே நம்ம அப்போஸ்தலர்கள் எத்தனை பேரை வச்சிருந்தார். அவர்கள் வீடுகளையும் நிலங்களையும் விற்று தங்களுக்கு உரிமைகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது பொண்ணு இல்லாமலா இருந்திருக்கும், வெள்ளி இல்லாமலா இருந்திருக்கும். ஒரு ஊழியன் வசமாக ஒரு தலைமை போதகர் அல்லவா, எருசலேமின் ஒரு பெரிய பாஸ்டர் அல்லவா, எத்தனை பேர்களுக்கு அவர் அப்போஸ்தலனாக இருந்தார். அவருக்கு வீடுகள் இருந்தது, நிலங்கள் இருந்தது, அவர் வசமாக பொன் வெள்ளி இருந்தது. அதை கொண்டு அவர் என்ன செய்யவில்லை? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க நினைத்து விட்டு பிச்சை போடுவதற்கு அந்த பொண்ணு வெள்ளியும் இல்லை, எனக்கு காணிக்கையாக பொண்ணு வெள்ளியும் இருக்கிறது, பொன் வெள்ளியின் நற்கிரியைகளுக்கு விசுவாசிகளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் உனக்கு தேவை பொன் வெள்ளி அல்ல, உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை தான் தேவை என்று இல்லாமை என்பது என்னதை கண்டு அங்கே அவரை துள்ளி எழுந்து நடக்க வைத்து, யாருமே இல்லாத சாலமோன் மட்டும் பெருமையாய் கிடந்த இடத்திலே சாலமோனிலும் பெரியவர் அங்கே தனித்து உலாவினவர் தம்முடைய சபையிலே ஏராளம் பேர் ஓடி வரத்தக்கதாக செய்தார். ஆகவே இந்த ஏராளம் பேர் ஓடி வருவார்களா? நீங்கள் முதலாவது நாடி வர வேண்டும். உங்கள் கூட ஆத்துமாக்கள் ஓடி வர வேண்டும். பிறர் உங்களுடைய சாட்சியை கண்டு தேடி வர வேண்டும். பரலோகத்தின் மகிமையிலேயும் அங்கே வந்து இருக்க வேண்டும். இதற்கு இந்த குறிப்பை ஆயத்தப்படுத்தி கேட்டேனே செய்தேனா, செய்தேனா கேட்டபடி என்று சிந்திப்பதே ஞானமான காரியம். அல்லேலூயா. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆதாயம் செய்தேன், ஆதாயம் செய்தேன், ஒரு வழி அடையும் ஒரு வழி திறந்ததேவா.
பெற்று வருவார்கள். அங்கே சடங்காச்சாரங்கள் நடக்கும், கூட்டங்கள் யூத குலத்திலே பெருத்திருக்கும், பார்ப்பதற்கே களை கட்டும். ஆனாலும் மற்றவர்களுக்கு சாவியை வச்சுக்கிட்டு உள்ள போகவும் விட மாட்டாங்க, தானும் போக மாட்டாங்க. அதுதான் கூட்டம் பெருத்த பரிச்சய கூட்டம். அதுல எல்லாம் ஆர்ப்பாட்டம். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்களால் தான், சில பேர்களால் தான் சிறப்பான சபை பரவி வந்தது. கலக்கங்கள் மத்தியிலே, கலகங்கள் மத்தியிலே மக்கள் திலகங்கள் பெறுகிறது அரசியலிலே. அது அழிந்து போகும் அரசியல். சிரசியல் சிந்திக்க வேண்டும். நித்திய அரசாங்கத்தின் அரசியலிலே எல்லாம் ஒன்று சேர வேண்டும். கரங்களை ஆகவே கலை கட்டுகிற கல்யாண கூட்டம் நேற்று போயிருந்த 5000 பேர். அந்த வீட்டில் உள்ள அம்மா கேட்டுக்கிட்டாங்க, இந்த பைபிள் மாற்றி கொடுக்கும் போது பாடலைங்களை சத்திய வேணும், அதை பாடணும்னு சொல்ல அந்த ஸ்டேஜில் எல்லா மத்தியிலையும் இந்த கல்யாண வீடு இந்த உலகத்தில் இப்படி இருந்தா அந்த கல்யாண வீடு எப்படி இருக்குங்கிற சிந்தையை மாற்றி சத்திய வேதம் பக்தரன் கீதம் ஓடி வந்தால் ராத்திரி மணி 12 ஒரு ஆத்மாக்களுக்கு நாம் தான் அவர்களுக்கு வளர்ந்து வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். இரவும் பகலும் ஊழியம் செய்து இந்த உலகத்திலே இளைப்பாறுகிற சரீரத்தை விட்டு என்றும் மகிழ்ந்திருக்கிற பரலோகம் செல்லும் வரைக்கும் உழைக்க வேண்டும், அவருக்காக பிழைக்க வேண்டும். நாம் சலிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது, தழைக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்திரமே கொடுப்போம். ஆகவே நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். I will make you a fishers of man. I will make you a fishers of man. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன். தெகோவா ஓசியோ கர்த்தர்களை மாற்றுவார். ஆகவே பாடுங்க, ஓடுறீங்களா ஓடுங்க, இன்னும் வேதத்தை வாசித்து தியானித்து நாடுங்களை தேவன் நாடுங்க, கவலைப்பட்டு வாடுங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகத்தின் மாயையில போய் மடியுங்கன்னு சொல்லவே இல்லை. Be careful always in your spiritual life and spiritual ministry need. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு வசனம் சொன்னீங்களே, என்ன வசனம்? லூக்கா 8:16 எடுத்து பாரு, படிக்க பார்ப்போம். ஒருவனும் விளக்கை கொடுத்து பாத்திரத்தினாலே மூடும். லூக்கா 8:16. அந்த வசனத்தை எடுத்து வைக்க நினைச்சா மறந்து அருமையா ஊழியம் செய்திருந்தார். இது ஊழியம், பாய் திறக்கிற ஊழியம், கண்பதிக்கிற ஊழியம். அப்பதான் பாஸ்டர் தொடர்ந்து வேதத்தை போதிக்க முடியும். லூக்கா 8:16. ப்ளீஸ் ரீட் வித் மீ எவ்ரிபடி. லூக் 8:16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவன் அது வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சொல்லியிருக்கிறது, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறது என்றும் அவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க என்ன தோணிக்கிறீங்கன்னா, கேட்கிற விதம், இந்த காதுல கேட்கிறவன் அது எப்படி கேட்கிறோம்? அதுக்கு செயல்படுகிற விதமா கேட்கிறோமா, அல்லது விடிய விடிய ராமாயணம் போது சீதைக்கு மாப்பிள்ள சித்தத்தான் அதான் கேட்ட விதம் சரியில்லை. இன்னொன்று சொல்ல போனா, உலகத்தில் எத்தனைதான் சொன்னாலும் அதை புரிகிற ஞானம் இல்லாம படிக்கிறது வேற, இடிக்கிறது கோயில்னு இருக்கு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷன். பெருவெள்ளம் வந்து மோதினது, அது நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டப்பட்ட மனுஷன் புத்தியற்றவன். பெருவெள்ளம் வந்து மோதினது, நீரோட்டம் மோதி அழிந்தது. நீங்கள் 2 வீட்டில் எந்த வீடு நம்முடைய சரீரமாகி வீட்டிலே குடியிருக்கிற வரைக்கும் நாம் இப்படிப்பட்ட விளக்கா இருக்கணும். விளக்க கொளுத்தி பாத்திரத்துல மூடக்கூடாது. பாத்திரம் எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். எடுத்தீங்களா எல்லாரும்? 21ஆம் நூற்றாண்டு வெளிப்படுத்தல் 25 எடுத்தோம். இப்போ லூக்கா 21 எடுக்கிறோம்.
34ஆம் வசனம். நம்ம verse 34 வாசிக்க பார்க்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும், எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து படிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நிலையாக நினைத்திருந்தனால் உங்களுடன் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த பூமியில பயங்கரமான காலங்கள் வரப்போகிறது. அடுத்ததெல்லாம் சொல்ல போனால் கண்ணியை போல வரும். இவைகளெல்லாம் சந்திக்க போகிறதுக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரமா இருக்கணும். அதுக்காக எப்பொழுதும் ஜெபம் வெடித்திருங்க அப்படிலாம் சொல்லிட்டார். ஆனா இதை உலகத்துல இருக்கிற பொழுது நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறார். நீ சாப்பாடுறவனா இருந்துடாத அப்படின்னு சொல்றது அதுல அர்த்தம். சாப்பாடு ராமி, அபிராமி, சிவகாமி அப்படி இருந்துடாத, எல்லாம் சாப்பிடு. முட்டை, பால் சாப்பிடு, ஆரஞ்சு பழ ஜூஸ் சாப்பிடு, சாக்லேட் மிட்டாய் சாப்பிடு, ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடு, காடை வாங்கி சாப்பிடு, என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடு. ஆனா தொந்தியை மட்டும் வளர்த்து அந்த ஊழியத்தை செய்யாம பிந்தி போய் பிறகு வருந்திக்கிட்டு இருக்கிற பொருந்தி வாழ வேண்டிய இடத்துல வருந்திக்கிட்டு இருக்காத மகனே மகளேன்னு என்னைய முதலாவது பார்த்து சொல்றாரு, உங்களை ரெண்டாவது சொல்ற மாதிரி சொல்றாரு. சொல்லி கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கணும். அடிக்கடி தலையை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஓட முடியாது, உட்கார்ந்து பண்ண முடியாது இல்லை. சரி, இப்போ உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் அர்த்தம் என்ன? பெருந்திண்டின்னு சொன்னா சிக்கன் மட்டன் எல்லாம் அரை வேக்காட்டில் வறுத்து வச்சு மசாலா தூவி அப்படியே கடிச்சு தின்னி அப்படி எடுக்கிறது. ஒரு கோழியை ஒரு மனுஷன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா அது நினைக்கிற காலம் வந்து போச்சு. 1/4 கிலோ கறி 1/2 கிலோ கறியெல்லாம் கிடையாது. சாப்பிடுறது தப்பே கிடையாது. ஆனா சாப்பிடு, அதை சாப்பிட அளவோட சாப்பிடு. ஒரு கோழி மனுஷன் கடிச்சு தலை, அடுத்தது மொட்டை போட்டு கை காட்டு அடிச்சு திங்கிற போதே மூஞ்சி பெருசாரு தின்னு. அதுக்கு பிறகு அது அரைவேக்காட்டில் தின்னதுனால சக்தி ஜீரணிக்கணுமே, கொஞ்சம் சாராயத்தையோ அல்லது பிராண்ட் விஸ்கியோ ஊற்றி அது உள்ள போனது போய் எரிச்சு உள்ள வயிற்றுல உள்ள எரிக்க வேண்டியது எரிக்கி இதையும் எரிச்சு அதை சாப்பிட்ட பலத்துல வெறி அந்த வெறியினால சும்மா இருக்க முடியாது. பம்பரத்தை சுத்தி விட்டா அது சுத்தாம இருக்குமா? அதனால அந்த உடம்பு சேட்டை பண்ணும். அது என்னென்னலாமோ செய்ய தோணும். அதனால நல்ல தின்னு அந்த சாராயத்தை ஊற்றி எரிச்சு அதுக்கு பிறகு அங்கே போனோம் இங்கே போகணும்னு சொல்ற செலவுக்கெல்லாம் கடன் வாங்கி உடனே வாங்கி அல்லது எங்கேயோ திருடி எப்படியோ பண்ணியோ லௌகீக கவலைகள் உலக பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கடனாளியாகவும் மாறி எல்லாம் ஆடி அடங்குற வரைக்கும் செய்துகிட்டே இருந்து இதனால பலவித சாட்சிகள் உருவாகும். அடக்கம் 1000 பொன்பெறும் என்று சொன்னார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும், உயர்வாய் போற்றப்படும் என்று வள்ளுவன் மொழி கொடுத்தார். ஆகவே இந்த வேளையிலே அந்த பழமொழியோ புதுமொழியோ வேதத்தின் அருள்மொழியோ காணாமல் இருள் வழியாய் போய்கொண்டிருக்கிறவர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறது அல்ல. இயேசுவின் சீசர்களுக்கு சொல்லுகிறார், பி கேர்ஃபுல் என்று சொல்லுகிறார். நாய் ஜாக்கிரதை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இந்த இடத்துல இந்த உணவை போட்டு ஜாக்கிரதையா இரு. பாத்திரத்தை வச்சு மூடிடாத. இந்த பாத்திரம் அப்படியே மூடிடாத. விளக்கு சும்மா சூப்பரா எழுதிக்கிட்டு இருக்கு. விளக்கு நல்லா சூப்பரா எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த விளக்கு எரிஞ்சு நிற்கும் போது அந்த பாத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்யுது? மூணுனா போச்சு. என்னன்னா உபவாசிக்கிற நேரத்துல உபவாசிக்கணும், ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். உபவாசமும் நல்ல உபவாசம் போட்டுட்டு தண்ணி நல்லா குடிச்சிட்டு வயிறை சுத்தம் பண்ணி நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு ஒன்றும் செய்ய நோய் வராது, நோய் வராது, எல்லாம் ஓடிக்கணும். ஏன்னா நீ செய்யாத இருக்கிற ஆண்டவருக்காக சிரசு முதல் பாதம் வரையிலும் நீ பொன்மணியை போல கண்மணியை போல இருப்பாய். பிசாசு உன்னை கண்டாலும் குத்துன்னு கொழுந்து ஓடிக்கணும். வராது இருக்கிற என்ன செய்யணும்னா இளைஞனும் நீ நடுவனும் முதிர் வயதுள்ளவனும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கை அர்ப்பணித்து ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்கும்.
நேற்று நல்ல பிரியாணி சூப்பர். ஒரு கெட்டுனா ஒரு கூட டேஸ்டாக அளவோட பிரியாணி, ஒயிட் ரைஸ் கொண்டு வா, ரசம் கொண்டு வா, வந்தாச்சு. அதுதான் உடலுக்கு போதுமானது. அப்படிதான் சாப்பிட்டு வரணும். இளங்கி இளைஞனே, கண்ணியே, பெரியவரே, சிறியவரே, கிடைத்த வரைக்கும் சாப்பிடுவோம், கிடைக்காத வரைக்கும் பட்டி கிடப்போம். அது என்ன வாழ்க்கை? கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், யாரும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், இறைவன் எனக்கு கொடுக்கிறதை கொடுப்பான், கிடைக்கிறது கிடைக்கும்னு சொல்லி நம்முடைய உடலிலே உள்ளத்திலே மனமகிழ்ந்து ஆனந்திக்கத்தக்கதான். பெருவயிற்று சோம்பேறிகள் சொல்லாதபடி உலகத்திலே ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும் போதெல்லாம் தூக்கம் வருது. உனக்கு அப்படி வருது, உனக்கு தூக்கம் என்ன? நான் பட்னி போடுறேன் அப்படின்னு இந்த வயிற்றை பார்த்து சொல்லணும். ஜெபிக்கும் போதுதான் உனக்கு கொட்டாவி வருது. அந்த கெட்டாவியை திறந்துறதுக்கு நான் டீயை ஸ்ட்ராங்காக குடிக்கிறேன். அப்படி உபவாசம் போட்டு விசுவாசனோட உபவாசம் வேண்டிய போட்டு கொண்டு போடவும் கூடாது. ஓவரா தின்னு நம்மளை மண்டாக்கி விட்டவும் கூடாது. விளக்காக இருக்கணும், விளங்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அதனால நம்முடைய சாப்பாட்டை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காலை உணவு அதிகமாக இருக்கணும், மத்தியான உணவு அதை விட கம்மியாக இருக்கணும், ராத்திரி உணவு சப்போட்டா உணவு, சப்போட்டான சப்பட்ட உணவாக இருக்கணும். காலையிலையும் இரவிலும் இருதயம் விழித்திருக்க வேண்டும். வேத வசனத்துக்கு தியானத்துக்கு சிந்தை பகிரப்பட வேண்டும். சிந்தித்த வசனம் ஜபமாக மாற ஞாபக சக்தி வேண்டும். தெளித்து முடித்த கிரிகளை எதிர்பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுத்தவர்கள் சபையாய் 2 பேரை ஊழியத்துக்கு போக வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். முதலாவது தேவராஜ்ய நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூட கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த சீசர்கள் ஒன்றும் குறைவில்லை என்று சொன்னது பொய்யா, அது மெய்யா என்று தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கும் பொழுது, ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ், ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப், புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக என்ன செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போய் கனி கொடுங்கள். ஒருவருக்கு ஆவியின் வரம் இருக்கிறது. என்ன வரம்? தொட்டா குணமாகும். ஆனா இங்க இருந்து கூப்பிட்டாச்சு, பிரதர் சிஸ்டர், மணி 12 மணி ஆகுது, இப்போ போய் கூப்பிட எப்படி வருவேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆவியின் கனியாக அத்து போச்சு. இங்க வரம் இத்து போச்சு. அப்போ மரம் இல்லாமல் கனி இல்லை, கனி இல்லாமல் மரம் இல்லை, வரம் இல்லாமல் கனி இல்லை, கனி இல்லாமல் வரம் இல்லை. வரம் காத்து கொண்டு இருக்கிறது. உடைய சிரம் எதை பதிக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்ட என்ன திருவை வரமோ புறப்படுகிறேன். யாரோடு? பவுலும் சீலாவுமா? ஓகே. பவுலும் பர்னபாவுமா? ஓகே. அக்கில்லா பிரிஸ்கில்லா கணவன் மனைவியா? ஓகே. பேதுருவும் யோவானுமா? ஓகே. நான் யாரோடு? மலரோடு தனியாக உறவாட வந்தேன்னு சொன்னா அது காதலனும் காதலியும் உலகத்தில் ஒரு போக்கு, அது வேற ஒரு நேக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி சோக்குன்னா இல்லை. நமக்கு ஒரே ஒரு போக்கு தான் இருக்கு, இயேசுவே வழி. யோவானோட போனோமா? போறேன். அக்கில்லா பிரிஸ்கில்லா புருஷமனைவி போனோமா? போறேன். அடுத்தது பவுல் பர்னபா போனோமா? போறேன். அடுத்தது பேதுரு யோவான் போனோமா? போறேன். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் 2 பேர் யாராக இருக்கலாம். பிரதர்ஸ் 2 ஆர் சிஸ்டர்ஸ் 2, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் 2, யூத் பீப்புள்ஸ் 2, யூத் பாய்ஸ் 2 என்று சொல்லி சிஸ்டர்ஸ் 2. அப்படி எல்லாரோடும் பரோபகார சிந்தையோடு இருந்து இந்த இடத்துக்கு உன் சாட்சி பொருந்து சொல்லுவேன், இந்த இடத்துல நான் பிரேயர் பண்றேன், இந்த இடத்துல உன் சாட்சி பொருந்து சொல்லுவேன், நான் ஜெபம் பண்றேன், நம்பி உன் வாலிப சாட்சியை சொல்லு, நம்பி உன் கன்னிப்பிராய சாட்சியை சொல்லு அப்படின்னு சொல்லி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு துதித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுப்போமாக. Again and again Jesus says what he says, I will make you a fishers of men, not fishers of men. நான் உங்களை மனுஷரை பிடிக்கல் ஆக்குவேன். And Jehovah was who Lord, I am your Lord who made heaven and earth னு சொல்லுகிறார். குறிப்பு 1 மரக்காலில் வைக்காதே. குறிப்பு 2 மறைபடுத்தி வைக்காதே. குறிப்பு 3 எதிர வைக்காதே, பாத்திரத்தில் வைக்காதே.
இன்னும் அதை சொல்லிக்கிட்டே போனா நமக்கு உங்களுக்கு ஆத்திரம் வந்துடும். பாத்திரம் வீட்டுல சாப்பாடு இருக்கு, நமக்கு டைம் மாத்திரம் பசி பசி அந்த கற்ற வேண்டாம். ருசி கவலைப்படாத, ஒன்னே ஒண்ணு இதுல இறக்கி இது விளக்கிட்டு போக வேண்டாம். சொன்ன புரிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாஸ்ட் ஒன் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். மார்க் 4ஆம் அதிகாரம், அங்கேயும் அந்த வார்த்தை இருக்கு, இருந்தாலும் சாப்டர் திருப்புவோமே, அதுல தொடர்ந்து சொன்னது நினைக்க இல்ல. கம் டு தி பாயிண்ட். மார்க் சாப்டர் 4 verse 21. மார்க் 4:21 எல்லாம் எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? வாசிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து வாசிங்க. நான் முடிச்ச பிறகு யோசிங்க, அது அப்படி யாசிங்க. இன்னும் அவர்களை நோக்கி அது அப்படி அப்படிதான் பெண்ணை நோக்கி விளக்கு தண்ணின் மேல் வைக்கிறது இருக்கே அன்றி நம்பர் 1 மரக்காணின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும். இங்க ஒன் மோர் சப்ஜெக்ட். கட்டிலின் மரக்கால், 2வது மரக்கிடம், 3வது பாத்திரம், 4வது கட்டிலின் கீழாகிலும். கட்டில் எதை காட்டுகிறது என்று சொன்னா எதை காட்டுது? ஆஹா, இன்ப பரலோகம் மேல இருக்கிற பரலோகம் கீழே. அப்படியா? அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப சுகம். அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப சுகமா. ஆனா தூக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லு. நீ கட்டில் போட்டு தூங்கி 4 கால் கட்டில நல்லாவே தூங்கி, ஆனா ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசம் ஆகாதபடி அந்த கட்டிலுக்கு கீழே கொண்டு விளக்க வச்சிடாத. விளக்க கொளுத்தி வைக்க கூடாது கட்டிலுக்கு. தீமோத்தேயுல சொல்றது இடத்துல வாசிக்க நேரம் ஆயிடும். சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தாள். என்னன்னா நல்லா குடுக்கணும், நல்லா படுக்கணும், நல்லா எல்லாத்தையும் எடுக்கணும், நல்லா கிடைக்கணும், நல்லா எல்லாத்தையும் மடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தூங்கி இதுலயே சுகபோகமா வாழ்ந்திருந்து வேத வாசிப்பும் கிடையாது, ஒரு ஜெபமும் கிடையாது, ஒரு பாட்டு பாடுறதும் கிடையாது, ஒரு சாட்சி சொல்றதும் கிடையாது. அப்படியே இருந்தால் ஆத்மாக்களை சந்திக்க போறதும் கிடையாது. அங்க வாராங்க வரல, நமக்கு அவங்க சொல்லிட்டார அங்க போய் தூசி இப்படி உதவி கொண்டு வா, அந்த தூசி நாளைக்கு சாட்சி சொல்லும். எதுக்கு யாருமே சொல்லலன்னு சொன்னா அந்த 2 பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி போ கேட்கறாங்க, அப்படி தூசி தப்பி போட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம செய்துக்கணும், அவ்வளவுதானே. என் வேலையை நான் முடிச்சேன், அடுத்த வேலையை தூதர்களை கொண்டோ ஆவியானவர்களை கொண்டோ இந்த பிடிப்புக்கு தூதரை அனுப்பி ஆவியான செய்தி செய்து உங்க வேலையாண்டவர் என் வேலையை செய்து சொன்னீங்களே செய்து முடிஞ்சு வச்சுட்டியா. அதனால நீங்க அது ஒரு தீவிரமான முயற்சி எடுத்து என்ன சோதனை வந்தாலும் ஊழியத்துக்கு போனாலே ஒரு தடையா இருக்கு, யாருமே தொலைய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்யறதை செய்துக்கிட்டே இருக்கணும். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம்னு செய்தே இருக்கணும். பிள்ளை வெளியுதோ வளருதோ, நீங்க எது கவலைப்படுகிற கவலைப்படல. கரெக்டா 3 வேளை, காலையில இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு, நைட்ல சப்பாத்தி சட்னி, ஏதாவது தக்காளி சட்னி சாப்பிடு. ஐயோ ஒருவேளை சாப்பிட உடம்பு இருந்துக்கலாம் சாப்பிடலன்னா, அது மாதிரி செய்து கொண்டே இரு. செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருன்னு சொல்றேன். எழுப்புவீங்களா 2 பிள்ளைகளா? நீங்க ஒற்றை பிள்ளையாய் தாயின் வீட்டில் பிறந்த அருமையான மகளே, 2 பிள்ளையாய் எழும்புங்கய்யா, எழும்புங்கம்மா, 2 பிள்ளையாய் எழும்புங்கம்மா. இருக்கிற காலத்துல இருப்பேன், நான் திறவேல பறப்பேன். இந்த உலகத்துல இந்த உலகத்தை மறப்பேன்னு தான் சொல்றேன், இறப்பேன்னு சொல்ல மாட்டேன். இறப்பேன்னு கிடையாது, அங்க வாழலாம் போறேன், இருப்பேன் பறப்பேன், அவ்வளவுதான். இந்த உலகத்தை கொஞ்சம் மறப்பேன். நீங்க எவ்வளவோ பணம் இருக்க வேண்டியவங்க, இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சரியா புரியாது. அன்னைக்கே சொன்னாரு, அன்னைக்கு வாயடைச்சு உட்கார்ந்து இருந்தோம், கொரோனாவுல சபை அடைச்சு உட்கார வச்சுட்டான். அதுக்கு பிறகு நம்ம திரும்பவும் சபையை கட்டடத்தை அடைச்சு போட்டுட்டான். இப்போ நீயும் ஒரு ஆலயம், நானும் ஒரு ஆலயம். நம்ம இனிமே நம்ம தான் ஆலயமா இருந்து வீடு வீடா கூட்டம் நடத்தணும். வீட்டிலேயே நடக்காதுன்னு துரத்துறோம் வெளிநாட்டுல.
ஆகவே காலம் மணியும் செல்லாது, கடந்த நாளும் திரும்பாது, காலம் அறிந்தே பார்த்திருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்துறவங்க கொடுத்துவோம். காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளோ திரும்பாது, காலம் அறிந்தே வாழ்ந்திடுவோம். 1, 2, 3, 4. காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளோ திரும்பாது, காலம் அறிந்தே. நபி கேட்கோ, நபி கேட்கோ.
இங்கே சொல்லிடுவோம். படையும் பயிரும் வளர்ந்து வரும் கர்த்தரின் கிருபை தாமிரு. பலனை தேடும் கர்த்தருக்கே பலியாய் நம்மையும் படைத்திடுவோம். பலனை தேடும் கர்த்தருக்கே பலியாய் நம்மையும் படைத்திடுவோம். வானம் பூமி ஒழிந்துவிடும், வாழ்வும் தாழ்வும் கரங்களை தட்டி கர்த்தரை